அடுத்து 6ஆம் குறள். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. நூலறிவோடு கூடிய நுண்ணறிவு உடையவர்க்கு செய்தற்கரிய மிக நுட்பமான செயல் என்று எதுவும் இல்லை. முன்னிற்பவை யாவுள என்பதை நாம் முன்னாலே போட்டால் அது குறளிலேயே பொருள் வரும். முன்னிற்பவை, அதாவது மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் முன்னிற்பவை யாவுள என்று போட்டால் சரியாக இருக்கும். கபிலர் பாரிக்கு உற்ற நண்பனாக மட்டுமில்லை, சிறந்த அமைச்சு பணியையும் செய்தான். அமைச்சர் என்று அவனுக்கு அதாவது அரசு முறைப்படியான அமைச்சன் இல்லை. ஏனென்றால் அமைச்சன் செய்யக்கூடிய பணிகளையும் இவனே செய்தான். இவன் சொல்வதற்கு மாறில்லை என்கிற அளவுக்கு பாரி நடந்து கொண்டான். இந்த குறுநில மன்னனாகிய பாரிக்கு இவ்வளவு புகழ் ஏன் என்று சிந்தித்த முடிவுடை மூவேந்தர்கள், சேரர், சோழர், பாண்டியர் மூவரும் தனித்தனியாகவும் ஒன்றிணைந்தும் படையெடுத்து வந்து தோற்று ஓடினார்கள் என்பது புறநானூற்று செய்தி. அப்படிப்பட்டவர்களை நீ எப்படி வீழ்த்த வேண்டும் என்று கபிலர் சொல்லுகிறார். தன்னுடைய அரசனை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று மூவேந்தர்களையும் அந்த வெல்வதற்காக படையெடுத்து வந்தவர்களை மூவரையும் அழைத்தவன் சொல்லுகிறான் கபிலன், உங்களுக்கு அறிவு தெளிவில்லை, நீங்கள் என்ன செய்தால் அவனை வெல்லலாம் தெரியுமா என்று பாரியை வெல்வதற்கு இவன் வழி சொல்லி கொடுக்கிறான். ஒரு பாணன் போல, ஒரு பாடகன் போல ஒரு யாழை எடுத்து மீட்டி கொண்டு வந்து அவனை பாடினால் உனக்கு என்ன வேண்டும் என்று பாரி கேட்பான். எனக்கு உன் நாட்டை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டா இந்த நாட்டை கொடுத்துருவான் அப்படின்னு. எவ்வளவு அறிவு தெளிவு இருப்பான். அவனுடைய கொடை திறத்தையும் இவனை வெல்ல வேண்டுமானால் இவனை வென்றால் இதன் மூலமாக, சூழ்ச்சியின் மூலமாக நீ வென்றால் உங்கள் மூவருக்கும் தான் அவமானம், பாரிக்கு இன்னும் புகழ் வரும், அவன் எவ்வளவு வறிய நிலைக்கு போனாலும் பரவாயில்லை என்று இந்த கொடுப்பதன் மூலமாக அவனுடைய புகழை எப்படி எட்டச் செய்ய முடியும் என்பதற்கு வழிவகுத்து கொடுக்கிறார் கபிலர் என்பதை மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு இது அதிநுட்பம். மதிநுட்பத்திற்கு மேல அதிநுட்பம், அதிகமான நுட்பம் என்பதை இவ்வாறு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அறிவுரை எப்படின்னா, நூலை நுண்மதி நூலறிவு ஆகிய இரண்டும் உள என்றாலும் பிறவியிலேயே வந்ததாம் உண்மை அறிவு என்பது ஒன்றும் உள்ளமே எண்ண வேண்டும். அவ்வறிவு நூலறிவினும் உயர்ந்தது என்பதை நாம் ஊழ் அதிகாரத்தில் 3ஆம் குறளில் பார்த்தோம். அதாவது உண்மை அறிவே மிகும், நுண்ணிய நூல்வள கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவே மிகும் என்பதை பார்க்கலாம். நாம் படித்த அறிவினால் மட்டும், பழகிய அறிவினால் மட்டும் வருவதை விட உண்மை அறிவினால் பெறப்படுகின்ற செய்திகள் தான் இவையெல்லாம் என்பதை நாம் இந்த குறள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். மீண்டும் குறள். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை, முன்னிற்பவை யாவுள என்று படிக்க வேண்டும். 7ஆம் குறள். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். படிப்பறிவால் செயலாற்றும் அறிவு பெற்றிருந்தாலும் இயல்பான உலக நடைமுறைகளை அறிந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்பது இதனுடைய நேரடி கருத்து. செயற்கை அறிந்த கிடைத்தும் என்றால் உலகியல்படி மக்கள் எண்ணமும் அறிவும் வாழ்வியலும் வேறுபட்டவை ஆதலால் தனித்தனி ஆராய்ந்து நிறைவடைந்த போது என எண்ணாமல் உலகத்து இயற்கை அறிந்து மாந்தர் செயல்களுக்கு அப்பாற்பட்டதாய் அமைந்த ஐம்பூதங்களின் நிலை அறிந்து கொண்டு உண்மை அறிவால் உள்நோக்கு அறிவால் அறிந்து கொண்டு, இப்ப இயற்கைப்படுத்துகிற பாடுகள் இருக்கிறது பாருங்க. திடீரென்று பெருமழை வெள்ளம் உள்ளே புகுந்து விடுகிறது, அல்லது சில நாடுகளிலே எரிமலை வெடிக்கின்றது, சில நாடுகளிலே நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன. இது இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 5 நாளும்
வருகின்ற விளைவுகளை தன்னுடைய உள்நோக்கு அறிவினாலே அமைச்சன் அரசனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்கிற குறள். நிலம், இதை தொல்காப்பியமும் சொல்கிறது. நிலம், நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்பதை 1589 நூற்பாவிலே அவரும் சுட்டிக்காட்டுகிறார். அவ்வியற்கை ஆக்கமும் அழிவும் ஆகிய இரண்டும் செய்பவை என்பதை அறியவியலும். அங்கே வான் சிறப்பிலே சொன்னதை போல கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை என்பதை போல அவ்வியற்கை ஆக்கமும் செய்யும் அழிவும் செய்யும் வினை செய்யும் தரங்களை அமைச்சர் அறிந்திருந்தாலும் உலக இயல்பினை அறிந்து அதற்கே அதனை செய்ய வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். பலகற்றிருந்தாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இல்லானாயின் அதை கல்லானாயின் அவன் அறிவில்லாதவன் என்று படிக்கப்படுவான் என்பதை கூறுகிறார். அதிலே ஒரு எடுத்துக்காட்டு, நூல் நெறியால் பேரறிவினை தாம் அடைந்திருப்பினும் உலக நெறியை தழுவிய சிறந்த அமைச்சர் ஒழுகுவர் இவ்வுண்மையை சத்திய கீர்த்தியால் உணரப்படும். சத்திய கீர்த்தி யார்? இது ஹரிச்சந்திர புராணம் படித்தவர்களுக்கு தெரியும். சத்திய கீர்த்தி என்பவன் ஹரிச்சந்திரனுக்கு உயிர் போன்றவன். ஹரிச்சந்திரன் இந்த அளவுக்கு அவனுடைய ஆட்சியின் சிறந்த செயல்பாடு இந்த கோசிக முனிவன் செய்த சூழ்ச்சியினால் அவன் அடைந்த ஏராளமான துன்பங்கள் அத்துணையிலும் உடனிருந்தவன் அந்த சத்திய கீர்த்தி. அவனை குறுநில மன்னர்கள், ஹரிச்சந்திரனுக்கு கப்பம் கட்டுகிற குறுநில மன்னர்களும் வீரர்களும் திரண்டு வந்து இந்த ஒருவன் இப்படி படாத பாடுபடுத்துகிறானே நம் அரசனை என்று கோபமுறுகிறார்கள். அந்த கோசிக முனியை தாக்க வருகிறார்கள். அப்பொழுதெல்லாம் அரசையும் அந்த ஆட்சி முறையையும் அந்த நாட்டையும் உடனிருந்து காப்பாற்றிய பெருமை சத்திய கீர்த்திக்கு உண்டு. அதனால சத்திய கீர்த்தி ஹரிச்சந்திரன் என்று சொன்னால் சந்திரமதி லோகிதாசன் என்கிற அவர்கள் குடும்பத்தை மட்டும் அல்லாமல் சத்திய கீர்த்தி என்கிற பெயரையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவன் காலம் முழுமையும் உண்மையை பேசினான், சிறந்த ஆட்சியை கொடுத்தான், மக்களை கண்போல் காத்தான், அத்தனைக்கும் உறுதுணையாக இருந்தவன் இந்த அமைச்சன் சத்தியகீர்த்தி என்பதை நாம் உணர வேண்டும் என்பதனாலே நான் இதை வெகுவாக இந்த அரசை கவர்ந்து கொண்டதை இவர்களால் பொறுக்க முடியவில்லை. அப்போது தடுத்து அவர்களை எல்லாம் கொண்டு செலுத்தியவன் சத்தியகீர்த்தி என்பதை நாம் உணர வேண்டும். அந்த பாடலை பார்ப்போம். சடைபிடித்தும் கரம்பிடித்தும் மரவுரியால் தகைந்து உடுத்த உடைபிடித்தும் ஈர்ந்தவனை உயர்வனத்தில் இப்பொழுதே ஓட்டுகின்றோம். மடைபிடித்த வயல் சூழும் வளநாடு நீ புறக்க வருவாய் என்று படைபிடித்த மலர்க்கரத்தால் பதம் பிடித்து விரல்வேந்தன் பணிந்து வேண்டான் என்று அவனது அறிவையும் செயலையும் அந்த முனிவரே இவனுடைய சத்தியகீர்த்தியினுடைய அறிவை, ஏனென்றால் அந்த முனிவருக்கு சாதகமாக அவன் இருக்கிறான் என்று அவருக்கு உள்ளூர ஒரு எண்ணம். நாம் நினைத்ததெல்லாம் நடப்பதற்கு அவன் உறுதுணையாக இருக்கிறான் என்று இவர் நினைக்கிறார். அதனால அவனை இவர் இந்த முனிவரே வெகுவாக புகழ்கிறார் என்பதை இந்த பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மீண்டும் குறள், 7ஆம் குறள். செயற்கை அறிந்த கிடைத்தும் செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல், இயற்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறார். 8ஆம் குறள். அறிகொன்று அறியான் எனின் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். அறிய வேண்டியதை அறியாதவனாக வேந்தன் இருந்தாலும் அமைச்சனானவன் சொல்ல வேண்டியதை சொல்லல் கடமை. அதாவது அரசன் அமைச்சன் சொல்வதை கேட்டு அறிவுபூர்வமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாறாக உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுத்தல் சரி என்று என்பது அதனுடைய விளக்கம். அமைச்சன் சொல்வதை உள்வாங்க வேண்டும், அப்படியே கேட்க வேண்டும் என்பது கிடையாது. அதனாலதான் அறிகொன்று அறியான் எனினும் அவன் அறிந்திருக்கவில்லை, அவன் சொல்ல போகிற செய்தி ஏற்கனவே அவன் அறியவில்லை என்றாலும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு
அவன் செயலில் இறங்க வேண்டும் என்று சொல்வது, அரசனுக்கு சொல்வது இந்த குறள். அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். உழை என்றால் பக்கம் என்று பொருள். அரசுக்கு பக்கபலமாக நிற்பவன் அமைச்சன் என்பதால் உழையிருந்தான் என்று இங்கே சொல்லுகிறார். அரசனுக்கு பக்கபலமாக இருப்பவன், அதிலே முக்கியமானவன். படை மற்ற எல்லாம் இருக்கின்றன என்றாலும் அதிலே மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒருவன் அமைச்சன், உடனிருந்து செயலாற்றக்கூடியவன் என்பதனாலே உழை பக்கம் என்று அதை மிகச்சிறப்பாக சொல்லுகிறார். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். 28வது குறள்ல பார்த்தோம். அதே செய்தியை அவருக்கு முன்னாலேயே தொல்காப்பியர் சொல்லுகிறார். 1434வது நூற்பால், மொத்தம் 1610 நூற்பாக்கள் தொல்காப்பியத்துல. அதுல 1434வது நூற்பாவில நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே தான் திருவள்ளுவர் இங்கே 28வது குறள் நீத்தார் பெருமையில் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்கிற குறளையும் செய்தார் என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு, சோழனுக்கும் கலிங்க நாட்டுக்கும் சண்டை. அப்போ கருணாகர தொண்டைமானுடைய வீரம் உலகமே அறிந்தது. கருணாகர தொண்டைமான் என்பவன் சோழனுடைய படைத்தலைவன். அதனால அங்கராயன் என்கிற அமைச்சன் தன்னுடைய அரசனாகிய அனந்த பத்மநாபனிடம், அனந்தபன்மன் என்றும் இருக்கிறது, அவனிடம் அரச சிறுவரேனும் அடியவர் உரை செய்யாது ஒழியார்களுக்கு உறுதியே என்று 379வது கன்னி. அதே அலை கன்னி கன்னியாக இருக்கும். கன்னி என்றால் ஸ்டேன்சா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அது சொல்வது சரியா என்று தெரியவில்லை. அப்படி அந்த கன்னி 379வது கன்னியிலே அவன் பயந்து கொண்டே சொல்லுகிறான் அந்த அமைச்சர். இப்ப அரசன் ரொம்ப கோபமா இருக்கிறான். இது சொன்னா கேட்டாலும் கேட்பான், கேட்காம சீர்னாலும் சீருவான் பாம்பாட்டான். இவன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொன்னாலும் இவன் அதை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். ஆகையினால் அவன் சீர்வரையனும், அரசர் சீர்வரையனும் அடியவனாகிய நான் அவனுக்கு சொல்லுவது என்னுடைய கடமை. உரை செய்தற்கு ஒழியார்கள் உறுதியே, உறுதியான செம்பொருளை மெய்ப்பொருளை சொல்ல வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அப்படி அவன் சீறினாலும் நாளைய சேனைமின் நின்ற போதில் என்னை நினைப்பான் என்று அவன் கருதுகிறான். அவனிடம் அடிபட்டு வந்த போது, அடிபட்டு உயிர் துறக்கும் தருவாயிலும் அல்லது தோற்று ஓடுகிற சூழ்நிலை வந்தாலும், ஐயோ நம்முடைய அமைச்சன் அங்கராயன் சொன்னானே, அங்கராயன் என்கிற அமைச்சன் சொன்னதை கேட்காமல் போவோமே என்று இந்த அனந்தபன்மன் ஆகிய அரசன் நினைப்பான் என்று சொல்லியே சொல்லுகிறான். அதுபோல் அனந்தபதுமன் அங்கராயனை பிழைக்க உரைத்தனை பிழைத்து போ என்று அவனை கட்டுகிறான். ஏமாங்கத நாட்டிலே இன்னொரு எடுத்துக்காட்டு. ஏமாங்கத நாட்டிலே சச்சந்தனுடைய அமைச்சன் ருத்ரதத்தன், நம்ம இவரை பற்றி பார்த்திருக்கிறோம், சச்சந்தனை பார்த்திருக்கிறோம், ஆனா ருத்ரதத்தனை பார்த்ததில்லை. ருத்ரதத்தன் என்கிற அமைச்சன் அறிவுடைய அமைச்சன். அவன் சொன்னான், இதெல்லாம் வேண்டாம், விட்டு கட்டியங்காரன் நீ எப்ப உன்னை ஒழிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாரு, உனக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கிறது, இந்த ஆட்சியை செம்மையாக நடத்த வேண்டும் என்றெல்லாம் அந்த உக்கிரதத்தன் என்கிற உருத்திரதத்தன் என்கிற அமைச்சன் எவ்வளவோ சொல்லுகிறான். அவன் சொல்வதையெல்லாம் கேளாதார் அவனால் சாகடிக்கப்படுகிறான் என்பதுதான் இதனுடைய செய்தி. மீண்டும் குறளை பாருங்கள். 8வது குறள். அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். பக்கமாக இருந்து, உழையிருந்தான் என்றால் பக்கமாக இருந்து அவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியும் 2 அரசர்களுமே கேட்கவில்லை என்பதற்காக இந்த குறளை வலியுறுத்தி சொன்னோம். குறள். பழுதன்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி வரும். இது என்ன பொருள்? 70 கோடி பகைவர்கள் இருந்தாலும் அவர்கள் பகைவர்கள் என்பது நமக்கு தெரிந்துவிடும். ஆனால் கூட இருந்தே குடிபறிக்கிற ஒரு அமைச்சன் கூட இருந்தால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவனுடைய
அந்தரங்கங்கள் அனைத்தும் அவன் அறிந்து வைத்திருப்பான். எந்த வகையிலே இவனை அடிக்கலாம் என்கிற எண்ணத்திலே தான் இருப்பான். அதற்கு சில அமைச்சர்களை நம்ம பார்த்தோம். பாண்டியன் பரிசிலே வருகிற குடிலன், நரிக்கண்ணன். குடிலன் என்பவன் அங்கே மனோன்மணியத்திலே வருபவன். புரோச்சனன், கட்டியங்காரன் இவர்களைப் போல அமைச்சர்கள் அமைந்துவிடக் கூடாது. இது மாதிரி அமைச்சர்கள் குடிபிரிப்பார்கள் என்பதை உணர்ந்த திருவள்ளுவர், பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி வரும். பகைவர்கள் 70 கோடி பேர் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தீய எண்ணமுடைய ஒரு அமைச்சன் இருப்பானேயானால் அவன் குடியையும் கெடுப்பான், அரசையும் கெடுத்து விடுவான் என்பதனாலே இந்த குறளை சொல்கிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு துரியோதனனுடைய இனிய நண்பன் புரோச்சனன். அவன் கொடிய வஞ்சகன். அரசுக்குரிய 4 வகை உபாயங்களிலும் நன்கு தேர்ந்தவன். ஆயினும் கேடு சூழ்தலில் சகுனியினும் கோடி மடங்கு கொடியவன். அவன் பேர் புரோச்சனன். சகுனியை விட நாம் சகுனியை பார்த்து ஒரு அயோக்கியன் வருகிறான் என்று பார்ப்போம், நாடகங்களிலோ திரைப்படங்களிலோ வருகிறவோ. அவனை விட கோடி மடங்கு கொடியவன் இந்த புரோச்சனன் என்பதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் பதிவு செய்கிறார். தகைமை இல்லாத கௌரவர்களோடு பாண்டியர் உடன் இருந்தால் பகைமை விளையும் என்று அந்த பாண்டியர்களை தனி அரசாக வைத்த வீடுமன் முதலாகி, வீடுமன் என்பது பீஷ்மர் என்று சொல்கிறோம், அவர் வீடுமன் என்று சொல்வோம், முதலியோர் நாடி அவர்களை தனியாக வைத்தார். அவர்களுக்கு ஒரு எண்ணம், இங்கே இருந்தால் அவர்களை ஐவரையும் அழித்து விடுவார்கள் என்று கருதி தனியாக வைத்தார். காசியிலே அந்த காலகட்டங்களில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக இந்த புரோச்சனன் என்பவனை துரியோதனாதிகள் அனுப்புகிறார்கள். முதலில் அவர்கள் வெகுளியாக இருந்ததனால், அதாவது ஒன்றுமறியாது, வெகுளி என்பதற்கு 2 பொருள் வரும். வெகுளி என்பதற்கு கோபம் என்று ஒரு பொருள், அறியாமையாக இருப்பவன் என்பது ஒரு பொருள், வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கின்ற மனோபாவத்திலே அந்த புரோச்சனனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செல்கிறார். ஆனால் நாளடைவிலே அந்த புரோச்சனன் மூலமாக துரியன் கூறி அனுப்பியது, துரியோதனாதிகள் கூறி அனுப்பியவை, அவர்களை கூட இருந்தே குழிபறித்து கொன்றுவிடு என்பதுதான் அவருடைய எண்ணம். இவன் அதற்கான சூழ்ச்சி திறனோடு அங்கு வேலை செய்கிறான். அதை ஒவ்வொருவராக கண்காணிக்கிறார்கள். இவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டவை என்பதை, அவர்களும் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் தானே, அதனால அவனை கண்காணிக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் உடனே பகைத்து அனுப்பிவிடக்கூடாது. அதற்கு சில தந்திரங்கள், ராஜதந்திரம் என்று சொல்கிறார்களே, அந்த தந்திரத்தின் அடிப்படையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விலக்கி அனுப்பிவிடுகிறார்கள். இல்லை என்றால் அவன் தான் நினைத்ததை செய்வான் என்பதனாலே புரோச்சனன் மாதிரியான ஒரு அமைச்சன் இருந்தால் அவன் 70 கோடி பகைவர்களை விட தீமையானவன் என்பதை இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக இந்த குறளுக்கு சரியான விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். புறப்பகைவர் பல கோடியர் வரினும் அஞ்சாத அவ்வீரர் உட்பகையாகிய இக்கொடிய மந்திரிக்கு உள்ளம் கலங்கி இருந்து பின் ஒரு நாள் இவனை ஒழித்து உயர்ந்தார் என்பது வில்லிபுத்தூர் ஆழ்வார் கருத்து. பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி வரும் என்னும் உண்மையை உலகம் புரோச்சனன் வாயிலாக உணர்ந்தது என்பது முடிவான கருத்து. இது சிவக சிந்தாமணியில 253வது பாடல். அமைச்சனாய் அரசு கொன்றான் கட்டியங்காரன். அவன் எவ்வளவோ சொல்லுகிறான், உள்ளே இருந்து அவனுக்கு ஒருவன் உதவி செய்கிறான். ஆனால் சச்சந்தன் கேட்கவில்லை. சச்சந்தன் கேட்காதனால உத்தரதத்தன் என்கிற ஒரு அமைச்சன்
கட்டியங்காரன் அரசை பறிப்பதற்கு முயற்சி செய்கிறான், நீ உன்னுடைய தீமைகளிலிருந்து விடுபட்டு அவனை நீக்கிவிடு என்று எவ்வளவோ அந்த உத்தரதத்தன் சொல்லுகிறான். என்றாலும் அதை கேட்காமல் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதல்லாமல் ஒரு தீயவன் கையிலே ஆட்சியை கொடுக்கிறான் அந்த சச்சந்தன். இதிலே ஒரு அமைச்சனாக மிகச்சிறந்த முறையில் அவனுக்கு உதவி புரிபவன் உத்தரதத்தன் என்கிற அமைச்சன் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை காலால் களரின் நரி அடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு என்கிற 500வது குறள் மூலமாகவும் உட்பகை அஞ்சி தற்காக்க உழைவிடத்து மட்பகையில் மானத்தெரும் என்ற 883வது குறளையும் இணைத்து படிக்கிற போது இந்த குறளை இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். குறள் பழுதன்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி வரும். அடுத்து 10வது குறள் 640. முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடிலாதவர். முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடிலாதவர். இப்ப அந்த குறள் அப்படியே மாற்றி போடுங்க, எளிமையாக பொருள் புரியும். திறப்பாடு இல்லாதவர், 2வது அடிய முதல்ல, திறப்பாடு இல்லாதவர் முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர். திறன் இல்லாதவர், செய்தக்க செய்ய தெரியாதவர். அப்படிப்பட்டவர் முறைப்படச் சூழ்ந்தும் முடிவலவே செய்வர். அதனால திறப்பாடு இல்லாதவரிடம் இந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கக்கூடாது. இவன் கையிலே ஆட்சி போனதா குரங்கு கையில் பூமாலை போல என்று ஒரு பழமொழி சொல்வார். அந்த நார் தான் கையில் இருக்கு, அது என்ன செய்ய வேண்டும், அதனுடைய மதிப்பு என்ன என்று குரங்குக்கு தெரியாது. அது மாதிரி கொடுத்த வாய்ப்பினை அழகாக அலங்கரிக்க முடியாத இந்த அமைச்சன் தீவினையே செய்து அந்த அமைச்சர் என்கிற பொறுப்புக்கு தீமை விளைவித்து விடுகிறான். சிலருக்கு சில பரிசுகள் மூலமாக அந்த பரிசுக்கு பெருமை கிடைக்கும், சிலருக்கு அவன் மூலமாக அந்த பரிசானது கீழ்மை வரும். இப்படி நாம் சமுதாயத்திலே நிறைய பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு அமைச்சனானவன் எப்படி இருந்தால் அந்த அரசு அந்த மக்கள் நலமுடன் இருக்க முடியும் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். திறப்பாடு இல்லாதவர் என்றால் அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய அறிவு, ஆற்றல், சூழ்ச்சி, பண்பு ஆகிய எவையும் இல்லாதவர் அமைச்சர் பொறுப்பில் இருப்பாரே. ஆனால் அவர் ஆள்பவனோடும் ஒற்றனோடும் மந்திர சுற்றத்தோடும் இறையாண்மை முறையோடும் முறையாக ஆராய்ந்து முடிவிலவே செய்வர். செய்வதற்குரிய முடிவை செய்யாமல் முறைகேடானவை எவையோ அவற்றை செய்வர். அதற்கு சில எடுத்துக்காட்டுகள். நெய்யரி, இதெல்லாம் இலக்கணத்துல வரும். நெய்யரி அது வடிகட்டி, பன்னாடை பன்னாடைன்னுவாங்க. ஏன்னா அழுக்கு மட்டுமே உள்ளவன பன்னாடைன்னுவாங்க, இயல்பா மக்கள் வழக்குல சொல்லுவது. இதெல்லாம் இலக்கணத்துல இருக்கு. பன்னாடைன்னுவாங்க, என்னன்னே பொருள் புரியாது. பன்னாடை என்றால் நல்ல கருத்துக்களை விட்டுவிட்டு தீய கருத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொள்வார். அவனைத்தான் பன்னாடை என்று திட்டுவார். தக்கவற்றை ஒழுகி போகவிட்டு வேண்டாதவற்றை பற்றி கொண்டு தீரா கேடே செய்பவர். பழுதென்னும் மந்திரி உட்பகை ஆயவர் இவரோ செயற்கரிய செய்யாரோ. பழுதென்னும் மந்திரி செயற்கரிய செய்ய மாட்டார். இவரோ செயற்கு உரிய செய்யாதவன், செயற்கு உரியவற்றை செய்யாதவராய் செய்ய வேண்டாதவற்றை செய்வார். அதனாலதான் இந்த அழுக்கை எடுத்துக் கொள்கிறார் என்று பன்னாடை உதாரணம் சொல்றார். நெய்யரிய சொல்கிறார். நெய் வடிகட்டுவோம், அதுல கசடுகள்லாம் மேலே இருக்கு, அந்த கசடுகளை இவன் உட்கொள்கிறவனாக இருப்பான். அது மாதிரி ஆட்களை அமைச்சராக போடக்கூடாது என்பது ஆட்சியாளர்களுக்கு சொல்லப்பட்ட நீதி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். சில நேரங்களில் யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்க வேண்டுமோ
அந்த பொறுப்பை கொடுக்காமல் தகுதியற்ற ஒருவனுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பதனால் அவன் அந்த பணியை சரியாக செய்ய மாட்டான். அதன் பிறகு அந்த உரிய காலத்தில் செய்யாமல், அதை சரியாக செய்யாமல் வீணானதற்கு பிறகு உணர்ந்து கொண்ட மேல் மட்ட தலைவர் அதை அடுத்தவனிடம் கொடுத்து செய்ய சொல்கிறார். அவன் ஒரே நாளிலே செய்வான். நான் இதை அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். ஒரு ஒரு அலுவலகத்தில் நான் ஒரு 13 மாதங்கள் அலைந்தேன், திரிந்தேன். செயல் நிறைவேறவில்லை. அந்த இடத்திற்கு வேறு ஒருவன் வந்தான். அவன் 13 மணி துளிகளில், 13 நாள்கள் என்று, 13 மணி நேரங்கள் என்று நான் சொல்வதையும் அந்த மேலதிகாரி சொல்வதையும் நன்றாக புரிந்து கொண்டு உடனடியாக ஒரு தாளை எடுத்தான். இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் சொன்னதை வைத்தும் என்னுடைய பதிவேடுகளை கொண்டும் மிக விரைவாக எழுதினான். நான் மணியை பார்த்தேன். அவன் அந்த எழுதி கொடுக்கிற போது 13 மணித்துளிகள். கையெழுத்திட்டான், முத்திரை வைத்தான். அதற்கு மேல் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் சென்று அவன் எழுதுவதையும் இவனே எழுதினான். அவனுடைய சீலை எடுத்து வைத்து கையொப்பத்திற்கு வைத்தான். அவனும் கையொப்பமிட்டான். உரையில் போட்டு என்னிடம் கொடுத்து, இதை அந்த மேலதிகாரியிடம் கொடு என்று கொடுத்து விட்டான். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். அவன்கண் என்பது அவனிடத்து கொடு. அப்பதான் அந்த வேலை சரியாக முடியும். நம்முடைய ஊழ்வினை காரணமாக ஒரு தாள் நகர்வதற்கு 13 மாதங்கள் பிடித்தன. அப்ப நம்முடைய செயல் எவ்வளவு, நம்முடைய செயல்பாடுகளை எந்த அளவுக்கு அந்த அதிகாரி தடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் அந்த இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு நாட்டினுடைய வளர்ச்சியையும் தடுக்கிறார்கள் என்பதனாலேதான் முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். இவர் திறப்பாடு இல்லாதவர் என்பதனாலே ஒரு சாதாரண செயலை கூட சரியாக செய்ய முடியாமல் அல்லது வேறு தீய எண்ணங்கள் மனதிலே உடையவராக இருப்பதனாலே அந்த செயலை முடிக்கவில்லை என்பதை நாம் உணரலாம். அறிந்தாற்றி செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாட்டன்று என்பது 515வது குறள். இந்த குறளுக்கு, அதாவது 640வது குறளுக்கு 466 47 6 515 52 5 517 அதே அதிகாரத்தில் 7வது குறள் என்று இந்த 3 குறள்களையும் இந்த குறளுக்கு இணையாக பார்க்கிற போது, அதாவது வினை செய்யும் திறமில்லாதவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாகாது, அவனை அந்த பொறுப்பில் நியமிக்க கூடாது என்பதை அரசுக்கு எச்சரிக்கிறார் திருவள்ளுவர். நாம் இந்த அமைச்சு அதிகாரத்தின் மூலமாக சிறந்த அமைச்சர்களாக, எப்படிப்பட்ட அமைச்சர்கள், மதிநுட்பமுடைய அமைச்சர்களாக யூகி, சுமந்திரன், குலச்சிறையார், குணசீலன், பட்டி, சத்தியகீர்த்தி, அங்கராயன், உத்தரதத்தன் போன்ற 8 அமைச்சர்களை பார்த்தோம். எந்த மாதிரி அமைச்சர்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு குடிலன், புரோச்சனன், கட்டியங்காரன், இன்னொருத்தர் நரிக்கண்ணன், இப்படிப்பட்ட இந்த 4 பேர் மாதிரியான அமைச்சர்களை ஒரு அரசு நியமிக்க கூடாது என்பதையும் இந்த அதிகாரத்தின் மூலமாக பார்த்தோம். இந்த அதிகாரத்தினுடைய பிழிவாக, அமைச்சு அதிகாரத்தின் பிழிவாக அன்பு, அறிவு, செயல்திறம் உடையோனே அமைச்சன் என்பதை தெளிவாக அடிக்கோடிட்டு குறித்துக் கொள்ளுங்கள். அன்பு, அறிவு, செயல்திறம் உடையோனே அமைச்சன் என்பது இதனுடைய சாறு என்பதை நினைவில் கொண்டு நாம் 65வது அதிகாரம் சொல்வன்மைக்கு செல்கிறோம்.